இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதா பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு 3 ப்ளக் இருக்குது. 2 ஸ்க்ரூ தான் போட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ணுது. இதை எடுத்துகிட்டு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் சுவிட்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேபிள் இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விட்டுருக்கோம். நம்ம இதுக்குள்ளே விட்டு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைடில் ஹோல்ஸ் வேணுனாலும் இதுலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எக்ஸ்டன் பாக்ஸ்னால நான் பின்னாடி இது பண்ணுறேன். இது வந்து சுவிட்சு. ஃபஸ்ட்டு சுவிட்சில் வந்து பேஸ் நம்ம கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு இதுதான் கொடுக்கணும். இது கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். அதை எல்லாம் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து புதுசாக வந்து இது என்னென்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு நம்ம லெக் அடிச்சுக்கலாம். என்னடா ஆன் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லெக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம லெக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதை புஷ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லெக் அடிக்கணும். அதில் நல்லா இது பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்தா வரக்கூடாது உங்களுக்கு. அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக லெக் இது பண்ணிட்டு இது வந்து இன்புட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு ஃபுல் டைட் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணி ஈர்த்து பார்க்கணும். நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்து. உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும். இதை கொடுக்காத விடக்கூடாது நீங்கள். சரியா? எர்த்து பாயிண்ட் இது தான் உங்களுக்கு. இந்த மாதிரி இழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரவே கூடாது. அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இதை எடுத்து
இது எர்த்து இது மூணுலையுமே கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக எர்த்து கொடுக்கணும்னா ப்ராப்ளம் உங்களுக்கு. கண்டிப்பாக எர்த்து கொடுக்கணும். ஃபுல் டைட் பண்ணிக்கணும். எர்த்து ஃபுல்லாகவே ஃபுல் டைட் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் எர்த்து லூப்பிங் கொடுக்கணும் உங்களுக்கு. இதுலேருந்து லூப்பிங் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ பேஸ் நம்ம இதில் கொடுத்தாச்சு. சுவிட்சு போட்டோடனே என்னென்னா சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் போட்டோடனே என்னன்னா அவுட்புட் இதில் வரும் நமக்கு. ஸோ இதுலேருந்து அவுட்புட் கரண்ட் எடுக்கணும் இந்த ப்ளக்லேருந்து. சின்ன சின்ன ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் அவுட்புட். இந்த சுவிட்சிலேருந்து அவுட்புட் எடுக்கணும் நம்ம. இப்போ இதில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். இதில் கொடுத்துட்டு ஃபுல் டைட் பண்ணி வச்சு இழுத்து பாருங்கள். இந்த லெக்கும் நல்லா டைட்டாக இருக்கணும். நான் லெக்கு யாருமே அடிக்க மாட்டாங்க, ப்ராப்பராக பண்ணணும். அதை பாருங்கள், சுவிட்ச் ஆப்ஷன் இப்படி திருப்பி பார்த்தா தெரியும். ரைட் சைடு தான் நமக்கு பேஸ் வரணும். ஸோ ரைட் சைடு தான் நமக்கு பேஸ் வரணும்னால இந்த சைடு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ரைட் சைடு ஃபுல் டைட் பண்ணிக்கணுங்க. சரியா, அடுத்த வந்த பிளக்கு இது ரைட் சைடு தான் கொடுக்கணும். நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடாது. லெஃப்ட் சைடில் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு வந்து ரைட் சைடு தான் நமக்கு இது. நம்ம வந்து ரைட் சைடு தான் கொடுக்கணும். என்ன ரீசன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு ஆர்ட் இருக்கிறதுனால ரைட் சைடு தான் நமக்கு பேஸ் வரணும். ரைட் சைடு பேஸ் வந்தால் தான் நமக்கு எதுவும் ஷாக்கு வந்தால் கூட ரைட் ஹேண்டோட கொஞ்சம் இதாகும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் நமக்கு ரைட் சைடு பேஸ் வருது. நம்ம இந்தியா ஸ்டாண்டர்ட் அது. ஸோ அதனால் நமக்கு ரைட் சைடு தான் கொடுக்கணும் கரெக்டாக. இது ஃபுல் டைட் பண்ணணுங்க. இது லூஸ் கனெக்ட் விட்டிங்கன்னா ஃபயர் ஆகிடும் உங்களுக்கு. அப்படியே லூஸ் கனெக்ட் ஆகி அப்படியே ஏரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபுல் டைட் வச்சுட்டு இழுத்து பாருங்கள். நல்லா ஃபுல் டைட் இருக்க பாருங்கள். இந்த லெக் அடிச்சிங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் இருக்கும் உங்களுக்கு, ஜெனுவினாக இருக்கும் உங்களுக்கு. இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒயரிங் கூட பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். இது நமக்கு நியூட்ரல் லைன் வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ நியூட்ரல் லைன் இப்போ கனெக்ஷன் கொடுத்துருவோம். இதே மாதிரி லூப்பிங் நீங்கள் எடுத்துகிட்டு லெக் அடிச்சுட்டு லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும். கரெக்டாக கொஞ்சம் செக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது.
இதுதான் பார்த்துங்க, இதுதான் சுவிட்சு. நமக்கு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் சப்ளை. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இதுக்கு வரும் நமக்கு சுவிட்சு. இதுலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா லூப்பிங் நமக்கு ரைட் சைடு பேஸு. ரைட் சைடு இருக்குங்களா, இதுதான் பேஸு, இது நியூட்ரல். நியூட்ரல் காமனாக இது வந்து லெஃப்ட் சைடு எல்லாமே இதாகிடும். இதுக்கு சுவிட்சு வராது. சுவிட்சு வந்து பேஸுக்கு தான் வரும். ஸோ அதனால் நியூட்ரல் வந்து காமனாக ஆகிடும் உங்களுக்கு. காமன் ஆகிட்ட அப்புறம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்தாச்சு, மறுபடியும் இதுக்கு லூப் எடுத்தாச்சு, இதில் லூப் எடுத்தாச்சு. பேஸ் வந்து ரைட் சைடு தான் வரணும். இந்த சைடு தான் பேஸ் வரணும். ஸோ இந்த சைடு பேஸ், இந்த சைடு பேஸ், இந்த சைடு பேஸு, இந்த சைடு நியூட்ரல், இது லெஃப்ட் சைடு நியூட்ரல். இது 3 நியூட்ரல். எர்த்து ப்ராப்பராக கொடுக்கணும். ப்ராப்பராக கொடுத்தாச்சு. இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. லெக்கெலாம் அடித்து உங்களுக்கு எப்படி ஜெனுவனாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஸ்க்ரூ போட்டு வேண்டியதான், நம்ம முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. இது அப்படியே மேலே வச்சு லாக் பண்ணிக்கணும். இது அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா இதாகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ப்ளக் பாயிண்டில் நீங்கள் பேஸ் நியூட்ரல் அது 3 வயர் இருக்கும், அதை வந்து ப்ளக் இது பண்ணி கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.